ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்வி கிச்சன். வாங்க, இன்றைக்கி நம்ம கோங்குரா புளிச்சக்கீரை கடையல் எப்படின்ட்டு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில்ங்க தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி சூடாயிட்டு வருதுங்க. இதில் நான் 2 கட்டு புளிச்சக்கீரை எடுத்துருக்கேங்க. இதில் போட்டுக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது நல்லா வேகட்டும். கீரை நல்லா கொதி வந்துருச்சுங்க. இப்போ நம்ம இதை வடிகட்டிக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் வடிகட்டிக்குங்க. நான் அடுப்பத்தை வச்சு ஒரு வாணையில் வச்சுருக்கேங்க. இதில் 100 ml ஆயில் ஊற்றிக்கலாங்க. இந்த எண்ணெயிலே 50 கிராம் வரமிளகாய் எடுத்துருக்கேங்க. இதை போட்டு நம்ம எல்லாம் வறுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வறுத்துக்கிட்டா போதுங்க. இதை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ அதே எண்ணெயிலே 2 பூண்டு உரித்து வச்சுருக்கேங்க. இதை போட்டுக்கலாம். 100 கிராம் சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேங்க. இதையும் போட்டுக்கலாம். 2 பெரிய வெங்காயம் உரித்து அரிஞ்சு வச்சுருக்கேங்க. அதையும் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் ஒரு தடவை கலந்து விடுங்க. 1/2 கிலோ கத்திரிக்காய் எடுத்துருக்கேங்க. பாருங்கள், நான் அரிஞ்சு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். அதையும் இதில் போட்டுக்கலாம். ஒரு வாட்டி எல்லாத்தையும் கலந்து விடுங்க. இதுலேயேங்க நான் 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேங்க. இந்த அளவுக்கு வதங்கி வரும்போதுங்க 1/2 கிலோ தக்காளி நான் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதையும் இதில் போட்டுக்கலாம். எல்லாம் பழமாக வதங்கி வருதுங்க. இப்போ நம்ம இதில் கீரை போட்டுக்கலாம். நான் வேக வச்ச கீரையை இதில் போட்டுக்கிறேங்க. எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விடுங்க. இதுலேயே ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு நான் புளி போட்டுக்கிறேங்க. இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சிங்க. இது இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இது நல்லா ஆறட்டுங்க. ஆறினதும் நம்ம இப்போ சட்டியில் கடைஞ்சிக்கலாம். இது எல்லாத்தையும் இப்போ நம்ம சட்டியில் போட்டுக்கலாங்க. இது எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி கடைஞ்சிக்குங்க. இந்த வறுத்த மிளகாயை நம்ம மிக்சியில் போட்டு பொடி பண்ணிக்கலாங்க. இந்த பொடி பண்ண மிளகாயும் இதுலேயே போட்டு நல்லா கடைஞ்சிக்கலாம். இப்போது நான் எல்லாத்தையும் கடைஞ்சி எடுத்துக்கிட்டேங்க. இங்கே பாருங்கள். வாங்க, இப்போ நம்ம கீரை தாளிச்சிக்கலாம். நான் நல்லெண்ணெய் 50 ml எடுத்துருக்கேங்க. 1/4 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சு வருதுங்க. இதுலேயே 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 4 வரமிளகாய் கிள்ளி போட்டுக்கலாம். இதை ஒரு தடவை நல்லா கலந்து விடுங்க. கொஞ்சம் கீரையை நம்ம இதில் போட்டுக்கலாம். இதெல்லாம் ஒரு தடவை நல்லா கலந்து விடுங்க. கீரை எல்லாம் நல்லா வதங்கி சுண்டி வந்துடுச்சுங்க. நம்ம இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். வாங்க, சாப்பாடெல்லாம் ரெடி ஆகிடுச்சிங்க. இன்றைக்கி நம்ம வீட்டு சிம்பிளான சாப்பாடு சாதம், கோங்குரா புளிச்சக்கீரை கத்திரிக்காய் கடையலுங்க. இதுலேயே நல்லெண்ணெய் 1 ஸ்பூன் ஊற்றிக்கலாங்க. பழம், புளிச்சக்கீரை, சாதம் எல்லாம் நல்லா பிணைஞ்சி அப்பளம் இதுலேயே வச்சு வாங்க சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. வாங்க, இட்லிக்கு திடீர் தக்காளி குழம்பு நம்ம எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாங்க. குழம்புக்கு மசாலா அரைச்சிக்கலாங்க. 2 வரமிளகா, 1/4 டீஸ்பூன் தனியா துண்டு, 3 பட்டை, 3 லவங்கம், 5 பூண்டு, சின்ன துண்டு இஞ்சி, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் பொட்டுக்கடலை, 4 மூடி தேங்காய், 4 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் இப்போ நம்ம அரைச்சிக்கலாம். 5 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கிறேங்க. பட்டை, 2 லவங்கம், 1/4 டீஸ்பூன் சோம்பு தாளிச்சுக்கு போட்டுக்கலாம். இதுலேயேங்க நீளமாக 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இதையும் போட்டுக்கலாம். 10 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதையும் போட்டுக்கலாம். நல்லா ஒரு தட்டி கலந்து விடுங்க. இதுலேயேங்க 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் தனியா மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் தனியாத்தூள், 3/4 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாங்க. இதுலேயே இது எல்லாத்தையும் நல்லா ஒரு தட்டி கலந்து விடுங்க. ஒரு தக்காளி பொடியே நறுக்கி வச்சுருக்கேங்க. அதையும் இதில் போட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா வதங்கிட்டோங்க. மசாலா எல்லாம் நல்லா வதங்கிடுச்சிங்க. இதுலேயேங்க நம்ம அரைச்சி வச்ச இந்த மசாலாவை இதில் போட்டுக்கலாம். அரிசி கழுவின தண்ணியும் இதில் ஊற்றிக்கலாங்க. இதை ஒரு தடவை நல்லா கலந்து விடுங்க. குழம்பு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்கிட்டோங்க. இது இட்லி ஊற்றி வச்சுருக்கேங்க, வேகட்டும். குழம்பெல்லாம் நல்லா கொதித்து அடங்கிடுச்சிங்க.
இதில் வந்துங்க நம்ம இப்போ கொத்தமல்லி போட்டுக்கலாம். ஒரு தடவை எல்லாத்தையும் கலந்து விடுங்க. தக்காளி குழம்பு ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இட்லி தாளிச்சிக்கலாங்க. இதுக்கு வந்துங்க 4 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிருக்கேன். இதிலே கடுகு போட்டுக்கலாங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை, 1/4 டீஸ்பூன் வெறும் மிளகாத்தூளுங்க, 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 2 ஸ்பூன் இட்லி பொடிங்க. இட்லி நல்லா கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேங்க. அதையும் இதில் போட்டுக்கலாம். நல்லா ஒரு தாட்டி கலந்து விடுங்க. இந்த மாதிரி எல்லாம் ஒரு தாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம். சிம்பிளான பொடி இட்லி ரெடி ஆகிடுச்சிங்க. கூட தேவையில்லைங்க, அப்படியே நம்ம வெறும் வாயிலே கூட சாப்பிட்டுக்கலாம். இது இட்லி தாளிச்சிக்கலாங்க. இதுக்கு வந்து நான் 4 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கிறேன். ஆயில் காஞ்சிருச்சு. இதுலேயே வந்துங்க 2 பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேங்க, அதை போட்டுக்கலாம். வெங்காயத்துலேயேங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் சிக்கன் மசாலா, 1/2 ஸ்பூன் வந்துட்டுங்க கரம் மசாலா பொடி, 1/2 ஸ்பூன் வாங்க தனியா மிளகாத்தூளுங்க. இதை ஒரு தடவை நல்லா கலந்து விடுங்க. இதுலேயேங்க 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 2 தக்காளி வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேங்க, அதையும் இதில் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விடுங்க. மசாலாக்கு ஏற்ற உப்பு போட்டுக்கலாங்க. இதெல்லாம் நல்லா கலந்து விடுங்க. இட்லி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இதில் அதை போட்டுக்கலாம். இட்லி போட்டு நல்லா ஒரு தாட்டி எல்லாத்தையும் கலந்து விடுங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் கலந்துக்குங்க. இதுலேயேங்க பொடியே நறுக்குனா கொத்தமல்லி போட்டுக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சமாக போட்டுக்கலாம். மசாலா ஃப்ரை இட்லி ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். வாங்க, நம்ம வீட்டு டிஃபன் ரெடி ஆகிடுச்சிங்க. சூடாக இட்லிங்க, மசாலா ஃப்ரை இட்லிங்க, பொடி இட்லிங்க, உளுத்த போண்டாங்க, தக்காளி குழம்புங்க, ஃப்ரை இட்லிக்குங்க. இதில் தயிர் பச்சடி தொட்டு சாப்பிட்டிங்கன்னா செமையாக இருக்கும். ஃப்ரை இட்லி அப்படியே எடுத்துங்க, தயிர் பச்சடியில் தொட்டு வாங்க சாப்பிட்லாம். இட்லி அப்படியே பிச்சுங்க, தக்காளி குழம்புல நல்லா தாராளமாக தொட்டு வாங்க சாப்பிட்லாம். பொடி இட்லியுங்க அப்படியே தயிரில் தொட்டு வாங்க சாப்பிட்லாம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாய் அனிதா, தக்காளி குழம்பு கேட்டிருந்தீங்கள, பாருங்கள் இன்றைக்கி ரெடியாக இருக்குது. நீங்களும் இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள். எனக்கு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.